நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். सदा वसन्तं हृदयारविन्दे सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि நீ லிங்கத்தை துறக்கும் செயலை தடுப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. அந்த அதிகாரம் தான் தமக்கு இல்லையே ஈசனே. அவ்வாறு செய்யும் உரிமை தமக்கு இல்லையே. முதலில் சங்கடத்தில் ஆழ்த்துவது, பிறகு தாம் வந்து காப்பது, இதைத்தானே தாம் செய்து வருகிறீர்கள். என்னுடன் தமக்கு என்ன சம்பந்தம் உள்ளது? தம்முடைய தயை இனி எனக்கு தேவையில்லை ஈசனே. நான் யார் என்று அறிவேன். நான் தாட்சாயினி ஆவேன். மனித பிறவியான நான் உணர்ச்சிகளால் பின்னப்பட்டவள். அன்று தாம் என்னை அருகதை அற்றவள் என்று கூறினீர்கள். ஆனால் இன்று
இன்று நான் தம்மை எனக்கு அருகதையற்றவர் என்று எண்ணுகிறேன். என்னை பொறுத்தவரை தாம் கல்லாவே வெறும் கற்சிலை. இனி என் இல்லத்திலும் தமக்கு இடமில்லை, எனது இதயத்திலும் இடமில்லை. கல்லாலான தம்மை நான் துறக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். உன் வேதனை எனக்கு புரிகிறது சதி. இருப்பினும் என்ன தாம் கூறுவது உண்மைதான். அன்று மாயையில் சிக்கியிருந்தேன். ஆனால் அந்த மாயையிலிருந்து விலகி இன்று நான் நிம்மதியாக வாழ்கிறேன். இன்னொன்றையும் தமக்கு நினைவு கூற விரும்புகிறேன். நற்குலத்தில் பிறந்தவள் நான், தக்ஷனின் வாரிசாக அவதரித்தவள். அத்தகைய குல பெண் ஒருத்தி இவ்வாறு அந்நியரிடம் பேசுவது தக்ஷனின் சாம்ராஜ்யத்தில் அவதூறான செயலாக கருதப்படும். தம்முடைய மயான வாழ்வு ஒருபுறம், ஆனால் நானோ மணிமண்டபத்தில் வாழ்பவள். நம் இருவரது வாழ்விடமும் எதிரும் புதிருமான இருப்பிடங்களாகும். இனி அந்த எல்லை கோட்டினை என்றென்றும் தாம் கடந்து வர முன்வர வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் வாழ்ந்தாலும் இல்லை மடிந்தாலும் அதில் எவ்வித சம்பந்தமும் தமக்கினி இல்லை. மகேஸ்வரா, மாதாவை தடுத்து நிறுத்துங்கள். தேவியை தடுத்து நிறுத்துங்கள். தடுத்து நிறுத்துங்கள் தாயே. தேவியை தாம் எதற்காக தண்டிக்கின்றீர்கள்? தேவியின் மனம் வாடுகிறது. அந்த வேதனையை கண்டு தாம் சிறிதளவும் அனுதாபம் ஏன் கொள்ளவில்லை? காரணம் என்ன ஈசனே? கூறுங்கள். நான் ஒரு மிருகம்தான், ஆனால் இச்சம்பவங்களின் அர்த்தத்தை என்னால் உணர முடிகிறது. தேவி இவ்வாறு நடந்து கொள்வது தம் மீது கொண்ட வெறுப்பால் தான். ஆம் தேவனே, தம் மீது கொண்ட வெறுப்புதான் காரணம். தேவி எத்தனையோ முறை பொறுத்தார், பலவற்றை அவர் சகித்துக் கொண்டார். தாம் காட்டிய வெறுப்பு, நிராகரிக்கும் செயல் அனைத்தையும் சகித்தார். மகேஸ்வரா, இதுவரை தாம் காட்டிய வெறுப்புதான் தேவி மனம் கல்லானதற்கு காரணம். உணருங்கள் தேவனே, தேவியுடைய கல்லான அந்த மனதிற்குள்ளே கடல் அளவு கருணை நிறைந்திருக்கிறது. இனி தம்முடைய திருவிழி கருணையால் மட்டுமே வழி மாறிய தேவியின் பயணம் தம்மை வந்து சேரும். தேவியை தடுத்து நிறுத்துங்கள். தாமதிக்காமல் தடுத்து நிறுத்துங்கள். அது நடவாத ஒன்று நந்தி. அவ்வாறு கூறாதீர்கள் மகேஸ்வரா, அவ்வாறு கூறாதீர்கள். இப்போதே தேவியிடம் சென்று அவரை முழு மனதோடு சுவீகரித்துக் கொள்ளுங்கள். கல்லாக மாறிய அவரது மனம் அவ்வாறு தாம் கூறியவுடன் கனிந்துருகும் என்று நான் அறிவேன் மகேஸ்வரா. அத்துடன் தேவி இன்று தம்மோடு கைலாயம் வந்தடைவார்கள். மகேஸ்வரா, ஆலோசனை செய்து காலம் தாழ்த்தாதீர்கள். தேவியை தடுத்து நிறுத்துங்கள். தேவி தனது கரங்களால் லிங்கத்தை தியாகம் செய்வதை தடுத்து நிறுத்துங்கள். இவ்வனர்த்தம் நடக்கக்கூடாது மகேஸ்வரா, நடக்கக்கூடாது. மகேஸ்வரா, தேவியை தடுத்து நிறுத்த நானே செல்கிறேன். அவரை நான் தடுத்து நிறுத்துவேன், தடுத்து நிறுத்துவேன்.
சற்று பொறுங்கள் மாதா, சற்று பொறுங்கள் தேவி, சற்று பொறுங்கள் தேவி, அவசரம் கொள்ளாதீர்கள். தாம் என்னை அறிந்தீர்களா? நான் தான் நந்தி தேவன். மகேஸ்வரனால் தம் மனம் புண்பட்டிருக்கிறது என்று அறிவேன். ஆனால் அவர் கருணையை அள்ளி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தி என்பதையும் நான் அறிவேன் தேவி. புயலாக தெரியும் அவர் செயல்கள். ஆனால் அவரது இதயமோ பூ போல் மிருதுவானது. இன்னொன்றையும் நான் அறிவேன் தேவி. இன்று தம் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள இடைவெளியானது இடையினில் மறையக்கூடியது என்றும் நான் அறிவேன். இருவரும் ஒருவர் மீது இன்னொருவர் கொண்டுள்ள அன்பிற்கு அந்த வானமும் இந்த பூமியும் அண்ட சராசரங்களும் இணையாகாது. நன்றாக உள்ளது. உன்னை இவ்வாறெல்லாம் அவர் என்னிடம் கூறச் சொன்னாரா? உனது வார்த்தைகளுக்கு நான் செவிசாய்க்கப் போவதில்லை. சற்று பொறுங்கள் மாதா. இல்லை தாயே, அவரது வார்த்தையை கேட்டு நான் தம்மை தடுக்க வரவில்லை. அவரது சேவகனான என்னால் அவரது சோதனைகளை காண இயலவில்லை தாயே. ஐயனை தியாகம் செய்யும் யோசனையை தாம் கைவிட வேண்டும் தாயே. ஆம் தேவி, அந்த அனர்த்தம் நடைபெறக்கூடாது. அவர் எனக்கு இழைத்தது நியாயம்தானா? அது அனர்த்தம் இல்லையா நந்தி? எவர் வார்த்தையையும் இனி நான் கேட்பதாயில்லை. என்னுடைய வாழ்வினில் இனி சிவனுக்கு இடமில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய வாழ்வினில் இனி சிவனுக்கு இடமில்லை. நந்தி, என் வழியை விட்டு விலகிச் செல். பிடிவாதம் வேண்டாம் தாயே, நான் கூறுவதை கேளுங்கள். சர்வேஸ்வரனை தியாகம் செய்வது நடவாத ஒன்றாகும். ஏனென்றால் ஆதிசக்தியான தம்மை கொண்டு அவர் உருவாக்கிய அகிலம் இது. சர்வத்தையும் அடக்கியவர். சர்வத்தையும் ஒருவரால் தியாகம் செய்வது இயலாதல்லவா தாயே? உண்மை அதுவாக இருக்க எவ்வாறு தாம் இப்பணியை மேற்கொண்டீர்கள் மாதா? நடக்கும் ஐக்காரியம் தாம் அல்லவா அந்த ஆதிசக்தி? எனது இறைவனின் இல்லால் தாம் இப்பணியை மேற்கொள்வது நற்பணி அல்ல தாயே. தவறு. நான் ஆதிசக்தி அல்ல. நான் தக்ஷனின் மகள் தாட்சாயணி ஆவேன். பொறுங்கள் தாயே, தாம் மிகவும் கோபம் கொண்டிருக்கிறீர்கள். கோபத்தோடு துவங்கும் காரியம் அர்த்தமற்றதாக முடியும் என்று கூறுவார்கள் மாதா. தம் கரங்களில் இருக்கும் இறைவனை தம் கருணையோடு திருப்பி எடுத்துச் செல்லுங்கள். இப்போது தம்முடைய மனதில் உள்ள சஞ்சலமானது விலகிய பிறகு இந்த அனர்த்தத்தை இழைக்க தாம் மீண்டும் ஒருமுறை கூட யோசிக்க மாட்டீர்கள். எடுத்த முடிவில் பின்வாங்குபவள் அல்ல இந்த தாட்சாயணி. என் வழியை விட்டு விலகிச் அது செல். இயலாத ஒன்று தாயே. இதை தவிர வேறு எதையும் செய்யுங்கள். வேண்டுமானால் என் பிராணனையும் பிரித்தெடுங்கள். ஆனால் ஈசனின் சேவகனான என்னால் தாங்கள் செய்யவிருக்கும் இப்பணியை காண இயலாத தாயே. அந்த சக்தி எனக்கு இல்லை மாதா. மாதா, தம்மிடம் ஒன்றை வேண்டுகிறேன். இறைவனை தாம் என்னிடம் தந்து விடுங்கள். என்னிடம் அவரை ஒப்படைத்து விடுங்கள். தாருங்கள். ஆனால் நான் எடுத்த காரியத்தை முடித்து விட்டேன் என்று எண்ணியே இதை தருகிறேன். இனி சிவனுக்கு என் வாழ்வில் எவ்வித இடமும் கிடையாது.